சுவாமி அருள்நாதா கெஞ்சி கேட்கிறேன், பாவியேனை கைவிடாமல் சேர்த்து கொள்ளுமே. இயேசு சுவாமி கெஞ்சி கேட்கிறேன், பாவியேனை கைவிடாமல் சேர்த்து கொள்ளுமே. பேசும்படியார் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே பிதாவே, ஆமென். உட்கார்ந்து கொள்வோம். யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இவளை சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரியாகிய மரியாளை ரகசியமாய் அழைத்து, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்று. பாருங்க, போதகர் வந்திருக்கிறார். இயேசுவ பல கோணங்கள்ல நம்ம வேதத்துல பார்க்கிறோம். இந்த இடத்துல அவரை போதகர் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். மார்த்தாள், மரியாள், லாசரு அந்த வீட்டிலே போதகர் என்று அவங்களுக்கு தெரியும், யாருன்னு தெரியும். இயேசு வந்திருக்கிறாருன்னு சொல்லி இருக்கலாம். ஆனா இயேசுக்கு ஒரு பெயரை, ஒரு நாமத்தை அங்க கொடுத்திருக்கிறாங்க. போதகர் வந்திருக்கிறார் என்று சொல்லி அங்கே அருமையாக சொல்லப்படுகிறது. இன்றைக்கு இயேசுவை போதிக்கிறவர் என்று சொல்லி நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிற. ஏன்னா மரியாளுக்கு தெரியும், அவ பாதத்துல உட்கார்ந்து அவதான் போதனை கேட்டுக்கொண்டு எப்போதும் இருப்பா இல்லையா. அதனால மரியாளுக்கு போதகர்னு சொன்னா யாருன்னு, இவர் அந்த ஊழியக்காரரா இந்த ஊழியக்காரரா இந்த தீர்க்கதரிசியா கன்ஃபியூஷனே இல்ல. இயேசு வந்துட்டாரு என்று அறிந்து கொள்ள உடனே எந்திரிச்சு ஓடுறா. அல்லையா, கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லையா, நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு போதனை நமக்கு தேவையா இருக்கா? போதகர் நம்மை போதிக்க நம்ம இடம் கொடுக்கிறோமா? இல்ல எனக்கு எல்லாம் தெரியும் ஹெட் ஸ்ட்ராங்கா நம்ம இருக்கிறோமா? இந்த பைபிளையும் கையில வச்சுக்கிறோம், இது தெரியும் அது தெரியும் அப்படி தெரியும் இப்படி தெரியும். ஒவ்வொரு நாளும் நம்ம கர்த்தராலே போதிக்கப்பட வேண்டியது மிகவும் மிகவும் அவசியமாக இருக்கு. உணர்ந்து கொள்ளும், எனக்கு ஒண்ணுமே தெரியல ஆண்டவரே. படித்த ஞானிகளை பழமொழியில சொல்றாங்க, படித்தது கற்றது கையளவு, கல்லாதது கடல் அளவு அப்படிங்கிற. அந்த தாழ்மை எனக்கு இருக்குதா? இன்றைக்கு என்னை போதிக்கிறார் என்று சொல்லி நான் அவரை அறிந்து கொள்ள விரும்புகிறேன். ஒருத்தர் பாத்துல உட்கார்ந்து கற்றுக்கொள்கிறேன்னு ஒரு தாழ்மை இல்லைன்னா நம்மளால கற்றுக்கொள்ள முடியாது. இயேசுதான் போதகர். பல பல இடங்களிலே வேதத்துல பார்க்கிறோம் அவர் எப்படியெல்லாம் போதிக்கிறார். மோசே இப்படியாக உபாமா 33:3 சொல்லுகிறார். வாசிங்க, உடைய பஸ்தவான்கள் எல்லாம் உடைய கரத்திலே இருக்கிறாங்க, உடைய பஸ்தவான்கள் உடைய பாதத்திலே விழுந்து உடைய வார்த்தையினாலே போதனை அடைவார்கள் என்று சொல்லி சொல்லிட்டேன். உடைய வார்த்தையினாலே போதனை அடைவார்கள். ஏன்னா அவர் மோசைக்கு தெரியும் 40 நாள் அந்த அக்கினி எரியிற அந்த மலையில போய் 40 நாள் காத்திருந்து கர்த்தருடைய கரத்தில் இருந்து அந்த போதனைகளை பெற்றுக்கொண்டான், நியாய பிரமாணங்களை பெற்றுக்கொண்டான், கர்த்தருடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டான். அவனுக்கு தெரியும் ஆண்டவர் போதிக்கலன்னா நம்முடைய வாழ்க்கை வீணு, ஆண்டவர் பாத்துல காத்திருக்கலன்னா வீணு, சத்தம் கேட்கலன்னா நம்முடைய வாழ்க்கை வீணு என்று சொல்லி அறிந்திருக்கிறான். வேதத்துல பல இடங்களிலே நம்ம பார்க்கிறோம். விசேஷமாக இந்த ஏசாயா தீர்க்கதரிசி
என்ன சொன்னாருன்னு சொல்லும்போது எல்லா இடங்களிலும் இருக்கு. ஆனா ஒரு சில வார்த்தைகள் ஏசாயா எப்படியாக போதகரை மகிமைப்படுத்துறேன்னு சொல்லி ஒரு சில காரியங்களை நான் வேகமாக நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். பாருங்க, முதல்ல ஏசாயா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிப்போம். 2-3 வாசிப்போம். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கு யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்திற்கும் போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். யார் யாரெல்லாம் அப்படி வர்றாங்களா? திரளான ஜனங்கள், ஜாதிகள். நான் நேற்று இதை வாசித்து கொண்டிருக்கும் போது அப்ப நம்ம இது ஒரு ஆண்டவர் வாக்கு தத்தமாக ஆயத்தம் பண்ணின ஒரு காரியம். திரளான ஜனங்களும் ஜாதிகளும் ஒத்தர கூட்டிக்கிட்டு ஆண்டவர் சமூகத்துக்கு வருவாங்கன்னு ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு. கட்டாயம் நடக்கணும். அப்போ நம்ம ஜெபிக்காதது நம்முடைய குறை. இந்த வார்த்தையை சொல்லி நம்ம ஜெபிக்க கற்றுக்கொள்ளுவோம். ஹல்லேலூயா. உங்களுடைய வேதத்துல நீங்க இப்படி சொல்லி வச்சிருக்கிறீங்க, இப்படி நடக்கும்னு நீங்க அறிந்து சொல்லி வச்சிருக்கிறீங்க. அவர் தான் நம்மை போதிக்கிறார் இயேசு என்று ஜனங்கள் தேடி வரணும். ஆண்டவர் இந்த வார்த்தைகளை இனிமேல இந்த இந்திய தேசத்துக்காக ஜெபிக்கும் போது இப்படியான வாக்கு தத்தங்களை, வார்த்தைகளை, கர்த்தருடைய வார்த்தையை வைத்து முன்னால வைத்து, ஆண்டவரே நீங்க இப்படி சொல்லிருக்கீங்க, செய்யுங்க. நமக்கு விரோதமாக கூட்டம் எழும்ப கூடாது. நீ போதிக்கிறவர் என்று ஜாதி ஜனம் எல்லாம் தேடி வரணும் என்று நம்ம ஜெபிக்கும்படியா கர்த்தர் இன்றைக்கு விரும்புற. ஏசாயால இன்னொரு வசனம் வாசிக்கலாம். ஜாதிகளை போதிக்கிறவர் மாத்திரமல்ல, 28ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசிப்ப. ஏசாயா அவனுடைய தேவன். யாருடைய தேவன்? உழுகிறவன். முதல்ல இருந்து பார்க்கணும், என்ன நேரம் இல்ல, நீங்க வீட்டுல போய் வாசி பாத்துக்க. 23ல இருந்து வாசிங்க. அவனுடைய தேவன் யாரு? உழுகிறவனுடைய தேவன். வாசிங்க. அவனை நன்றாய் போதித்து அவனை உணர்த்துகிறார். போதித்து உணர்த்துகிறாராம். ஆண்டவர் யார உணர்த்துகிறாரு? உழுகிறவனை. சொல்லுங்க, எல்லாருமா சொல்லுங்க. உழுகிறவனை போதிக்கிறார். அந்த 23ல இருந்து நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, வீட்டுல போய் 23ல இருந்து 29 வரைக்கும் வாசிச்சு பாருங்க. உழுகிறவன் தினந்தோறும் உழுதுகிட்டே இருப்பானா? சொல்லுகிறேன். ஒரு சில நாள் உழுத உடனே என்ன பண்ணுவான்? ஆண்டவர் சொல்லுவார், போதும்பா உழுதது போதும். எப்ப உழணும்னு ஆண்டவர் தான் சொல்லுவாரு. சும்மா கண்ட நேரம் போய் கண்ட இடத்தெல்லாம் உழுவான் இல்ல, மாட்டான்ல. அத போதிக்கிறாரு. என்னைக்கு உழணும்? மழை கொஞ்சம் பெஞ்சி, முன்மாரி பெஞ்சி கொஞ்சம் ஈரமா இருக்கும்போது போய் உழுவான். காஞ்சி கம்பட்டையா இருக்கிறதுல போய் உழவே முடியாது. இப்ப இன்னைக்கு நீங்க போன் பண்ணி தோட்டத்துல உழுது போடுப்பானு, எப்பா இன்னைக்கு முடியாது, இன்னைக்கு முடியாது. அவன் என்னைக்கு நினைச்சானோ வானத்தை பார்த்து கரெக்டா அந்த உழுகிறவன போதிப்பாரு. அப்புறம் உழுதவனே தினம் உழுதுகிட்டே இருக்க மாட்டான். ஆண்டவர் சொல்ல, போதும் உழுதது, பரம்படி அப்படின்னு சொல்லுவார். அந்த வசனங்கள் அப்படிதான் இருக்கு. பரம்படிச்சு கல்லு கட்டை எல்லாம் எடுத்து போட்டு ஆயத்தமா அதுல என்ன பண்ணுவானா, எல்லாத்தையும் எல்லா விதமா விதைக்க முடியாது. அங்கே தெளிவாய் சொல்லப்படும். அடுத்த வசனம் வாசிங்க. அதுக்கு முந்தின வசனம் 25. மேலாக நிறவின பின்பு ஏற்ற இடத்தில் உளுந்த என்ன பண்ணணும்? தெளிக்கணும், தூவி விடணும். அது ரெண்டுலயும் வித்தியாசம் இருக்கு. ஆண்டவர் தான் அத அவனுக்கு போதிக்கிறாரு. எப்படி நீ போட்டா அந்த விதை முளைக்கும் அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ண உணர்த்துகிறாரு, போதிக்கிறாரு. முதல் தரமான கோதுமையும் முதல் தரமான கோதுமை தெரிந்து கொண்ட வார்க்கணும். எல்லா வார்க்கும் நான் சட்டிக்கு பானைக்குள்ள வச்சிருக்கிற அதெல்லாம் எடுத்து இது பண்ணா முளைக்காது, பலன் தராது. அவன் எது முதல் தரம்னு ஆண்டவர் போதிப்பாரு, அதை எடுத்து போதிக்கிறான், விதைக்கிறான். வாசிங்க. கம்பையும் விதைக்கிறான். கம்பை எப்படி பண்றான்? விதைக்கிறான். முதல்ல தூரான்னு பார்த்தோம், இங்க விதைக்கிறான். தெளிக்கிறான்னு பார்க்க, இங்க தூவுறான்னு பாக்குறோம். ஒன்னொன்னு ஒவ்வொரு விதமா.
இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தாங்க அவனுக்கு? இந்த உழவனுக்கு, உழுகிறவனுக்கு யாருங்க சொல்லி கொடுத்தா? கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இன்னும் தொடர்ந்து பாருங்க, அந்த தானியத்தை எப்படி பிரிச்சு எடுக்கணும், சிலதை போரடிச்சு எடுக்கணும், சிலது மேல அந்த உருளைய விட்டு எடுப்பாங்க, சிலதை மெலாற்றுனால அடிப்பாங்க. இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தா அவனுக்கு? தேவன் அவனை போதித்து உணர்த்துகிறார். பாருங்க, ஜாதிகள் எல்லாம் கர்த்தர் போதிப்பார்னு வர்றாங்களா, இங்கே உழுகிறவனை ஆண்டவர் போதிக்கிறார். அப்ப இன்னைக்கு நடக்கிற ஒவ்வொரு வேலையும் நான் யோசிச்சு பார்த்தேன். உலகத்துல என்னென்னமோ கண்டுபிடிப்பு இருக்கு. சைக்கிளை இப்படி செய்யணும்னு ஆண்டவர் தான் போதிச்சிருக்கிறாரு. சைக்கிளை கண்டுபிடிச்சவனுக்கு காரை இப்படிதான் உண்டாக்கணும்னு, காரை உண்டாக்கணும்னுக்கு ஆண்டவர் போதிச்சிருக்கிறாரு. இந்த ஞானம் கர்த்தரிடத்துல இருந்து வருகிறது. அல்லேலூயா. அதனால்தான் 104ஆம் சங்கீதம் பார்த்தா, உம்முடைய கிரியைகளினாலே ஆண்டவரே இந்த பூமி திருப்தியாய் இருக்கிறது என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும் இந்த காலை வேளையில். ஆபரக்கர உச்சமாக இன்னைக்கு என் தட்டுல சாப்பாடு இருக்குன்னா அது ஆண்டவர் யாரையோ போதிச்சு உணர்த்தி அதை உண்டாக்கி எனக்கு அதை கொடுத்திருக்கிறாரு. ஆண்டவர் எல்லாரையும் போதிக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய கரத்தின் கிரியையினாலே இன்னைக்கு பூமி திருப்தியாய் இருக்கிறது. நான் திருப்தியாக இருக்கிறேன். அல்லேலூயா. இப்படியாக உடைய யார் செஞ்சு கொடுத்தா? இன்னைக்கு ஆண்டவர் அவனுக்கு போதித்து உணர்த்தினால இப்படியான அழகான துணிய, அழகா பூவா போட்ட தோட்டம் மாதிரி நான் நிக்கிறேன். அப்படியாக அழகான காரியங்களை கர்த்தர் நமக்கு உருவாக்கி கொடுத்து என்னை சந்தோஷப்படுத்தி என்னை ஆசீர்வதிக்கிறார். அதை உணர்ந்து கொள்வோம் பிரியமானவர்களே. எல்லாரையும் அவர் போதிக்கிற தேவனாக இருக்கிறார். இன்னும் ஏசாயால ரொம்ப அருமையான வசனங்கள்லாம் இருக்கு. ஒரு சில வசனங்களை தான் நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். பாருங்க, 48 ஏசாயா 48:17 வாசிப்போ. உன் மீட்பராய் கர்த்தர் சொல்லுகிறதாவது, அதோட நிறுத்திக்கிறேன், பிரயோஜனமானவைகளை உனக்கு போதிக்கிறார் என்று சொல்லிப்பார். உனக்கு என்ன வேணுமோ அதை தான் போதிப்பாரு. உனக்கு பிரயோஜனமானவைகளை அவரு போதிப்பார். எனக்கு ஏன் போதிக்கல? ஏன்னா எனக்கு அது பிரயோஜனம் இல்லை. இந்த உழுகிறவனுக்கு சொல்றதை எனக்கு சொல்லி கொடுக்கல. ஏன்னா நான் உழுகிறவன் இல்லை. உழுகிறவனுக்கு அந்த உழுகிறத பத்தி சொல்லி பிரயோஜனமான வேலை போதிக்கிற தேவன் என்று சொல்லி அவரை பார்க்கிறோம். பாருங்க, 50:4 வாசிப்போ. இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் கல்விமானின் நாவை தந்தருளினார். அல்லேலூயா. ஏசாயாவுக்கு உழுகிறவனுக்கு சொல்லி கொடுக்கல. என்ன, ஏசாயாட்ட யாரு வர்றாங்க? இளைப்படைந்தவன் சோர்ந்து போகிறவன் வருவான். என்ன பண்ணாராம்? ஏசாயாவுக்கு கல்விமானின் நாவை கொடுத்து காலைதோறும் எழுப்பி பேசுவாராம். இப்படி சொல்லு, இப்படி சொல்லு, இப்படி சொல்லு, இப்படி செய்யு, இப்படி தீர்க்க தரிசனம் இப்படி சொல்லு என்று சொல்லி ஏசாயாவுக்கு கல்விமானின் நாவை கொடுத்தார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நமக்கும் கர்த்தர் அந்த கல்விமானின் நாவை கொடுப்பார். என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது என்று சொல்லி தெளிவாய் நமக்கு கற்றுக் கொடுப்பார், போதிப்பார். என்னை அப்படியாக ஒவ்வொரு நாளும் போதிக்க வேண்டும். கேட்பீங்களா ஆண்டவர்கிட்ட? கேட்பீங்களா? ஆண்டவரே கல்விமானின் நாவை எனக்கு தாங்க ஆண்டவரே. கேட்பீங்களா? நீங்க கேட்கும்போது கர்த்தர் நிச்சயமாகவே தருவார். இளைப்படைந்தவனுக்கு அப்பொழுதுதான் நம்ம சமயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை நம்மால சொல்ல முடியும். காலைதோறும் எழுப்புகிறாரு. நம்மளா எழும்பலாம் ஒரு டைமுக்கு இல்லையா? ஆனா கர்த்தர் எழும்பும் போது அவர் பேசுற சத்தம் நமக்கு கேட்கும். நான் 8 வரைக்கும் தூங்கி எந்திரிக்கலாம். நானா தூங்கி எந்திரிப்பேன். நான் கர்த்தர் என்ன அதிகாலையில எழுப்பும் போது நான் எழும்புனேன் என்றார். அவர் என்ன சொல்கிறார்னு கேட்டு அந்த வார்த்தைகளை என்ன வாயில வைத்துக்கொண்டு கல்விமானின் நாவை கர்த்தர் எனக்கு ஆயத்தம் பண்ணி நிச்சயமாகவே தருவா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. இங்க பாருங்க,
நீதிமொழிகள் 31:27 வாசிப்போ. 31:27 வாசிப்போ. அவன் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டுக்காரர் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாய் இருக்கிறாள். அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து அநேக பெண்கள் குணசாலியா இருந்ததுண்டு, நீயோ அவள் எல்லாவற்றுக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறாள். பாருங்க 26ஆம் வசனம் வாசிப்ப. 26ஆம் வசனம். தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள், தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. இங்க யார பாக்குறோம்? ஒரு குணசாலியான ஸ்திரீ, ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான் பாக்குறோங்க இல்லையா? அவ பெரிய பட்டம் படிச்சிருக்கிறா, BA BL அப்படின்னு சொல்லி, மேடம் BA BL அப்படின்னு எல்லாம் போடல. இங்க மேடம் BCom MCom அப்படின்னு எல்லாம் போடல. அவ ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். அவ செய்த வேலை என்ன? காலையிலே எந்திரிச்சு பல வேலைகளை ஒரு சாதாரண வீட்டில உள்ள பெண்மணி. அவ கடைசியில் அவ செய்யற வேலையெல்லாம் சொல்லிட்டு ஒரு அருமையான காரியம் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். வாயை திறந்தா ஞானம் அப்படியே ஊற்றாக வருகிறது. இந்த ஞானத்தை யார் கொடுத்தா? தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிற. நாவை குறித்து இங்க ஒண்ணு சொல்லப்படுது. கையை குறித்து சொல்லி இருந்துச்சு, இருட்டோட இருந்துருச்சு, இப்படி வேலை செய்வா, அப்படி செய்வா, எல்லாருக்கும் கொடுப்பா, நூல் நூப்பா, வயலை வாங்குவா, எல்லாம் சொல்லி இருக்கு. இந்த நாவை குறித்து ஒண்ணு இங்க அதிசயமாக சொல்லப்பட்டிருக்கிறது. வாயை திறந்தா நான் ஞானம்தான் வருமா இல்லையா? அப்படி சொல்லப்பட்டிருக்கு. தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேலே இருக்கு. வாயை திறந்தா மற்றவங்களுக்கு என்ன வரும்? தயவு வரும். தயவு கொடுக்கிற போதகம் அவள் வாயிலிருந்து வரும். யாரெல்லாமோ ஆண்டவர் அபிஷேகித்து போதித்தார் என்று சொல்லி நம்ம பார்த்துக்கிட்டே வந்தோம் ஒவ்வொருத்தரையா. இங்கே ஒரு ஸ்திரீக்கு வேண்டிய அருமையான குணம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என் வாய் அப்படியா இருக்கிறதா? குணசாலியை பார்த்து நீங்க கேட்பீங்க, இப்படி 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 ரத்தன கம்பளங்கள் எல்லாம் உண்டு பண்ணுகிறான்னு. நான் கர்த்தருடைய பாதத்திலே காத்திருந்து அவ வாயிலே கர்த்தருடைய போதகத்தை, தயை, ஞானத்தை அவ பெற்றுக்கொள்ளுகிறான். வாய் திறந்த ஞானம். என்னுடைய நாவ் அப்படியா இருக்க முடியாது. கர்த்தர் என்ன இன்னைக்கு போதிக்கணும். வாயை திறந்தா என்ன வருகிறது? கெட்ட வார்த்தை வருதா? தூஷிக்கிற வார்த்தை வருகிறதா? மற்றவங்களை குற்றப்படுத்துற வார்த்தை வருகிறதா? அல்லது ஆண்டவரே முறுமுறுக்கிற, ஆண்டவரே கேள்வி கேட்கிற வார்த்தை வருதா? வாயை திறந்தா ஞானம் விளங்கணும். அப்படி கேட்பீங்களா? நீங்க கேட்பீங்களா? கஷ்டமா இருக்குதா? என்ன ஆமேன்னு ஒருத்தர் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இஷ்டம் இல்லை, எதுவும் வேண்டாம், யாராவது போதும். எனக்கு அப்படியான ஒரு போதகத்தை தான் கர்த்தர் என்னை போதிக்கும் போது என்னாலே மற்றவர்களை போதிக்க முடியும். அல்லையா? கரங்களை தட்டி கத்தால மயம்படுத்தால இல்லையா? ஆண்டவர் போதிக்கும் போது எப்படி அதிகாரம் உள்ளவராய் போதித்தாங்க. அவர் சொன்னதுதான், அதை யாரும் கேள்வி கேட்கவே முடியாது. அப்படியாக போதிப்பார். அந்த போதனை இன்னைக்கு நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். பாருங்க, 2 பரிசுத்தவான்களை உங்களுக்கு நான் வைக்க விரும்புறேன். நம்ம தெரிந்த பகுதி தான். தாவீதை போதித்த ஆண்டவர். அவர் என்ன போதிக்க வேண்டும்? ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் அவருடைய போதனை எனக்கு தேவை. உலக பிரமாண வாழ்க்கைக்கும் தேவனுடைய போதகம் எனக்கு தேவை. தாவீதை போதித்த தேவன் என்னையும் போதிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதக்காரனுடைய அனுபவத்தை பார்க்கிறோம். அவர் சொல்லுங்க 71 சங்கீதம் 17 வாசிப்போ. 71:17 வாசிப்போ சீக்கிரமாக. தேவனே, என் சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தீர். எப்படி போதித்தார ஆண்டவர் தாவீத? சிறு வயது முதல் போதித்து வந்தீர். அல்லேலூயா. பாருங்க, இந்த அநேகவேளை இந்த பரிசுத்தவான்களை பார்க்கும் போது அந்த சின்ன வயதுல இருக்கிறத நினைத்து
கத்தரை துதிக்கிறத நம்ம பார்க்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அல்ல கத்தரே அவளோட பேசுவார். எரேமியா 1:5 எடுத்தவங்க வாசிப்போம். கத்தர் எரேமியாவுக்கு சொல்லுகிறார், ஊழியத்தை செய்ய அவனை அழைக்கிறார். ஒருவேளை அவன் அந்த நாளிலே வாலிப வயதா இருந்திருக்கலாம், 30 வயதா இருந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. ஒரு நாள் அவன்கிட்ட பேசுகிறார் எரேமியாவை. கவனிக்கணும், தாயின் வயிற்றில் நான் உன்னை உருவாக்கும். யார உருவாக்குனாரு? எரேமியாவை ஆண்டவர் உருவாக்குறார் தாயின் வயிற்றில. அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து உருவாக்குல, ஆண்டவரே உருவாக்குறார் ஒரு பட்டவானை, ஒரு மனுஷனை. அல்ல இல்லையா? அந்த அறிவு முதல்ல நமக்கு வேணும். அதுதான் கர்த்தர் நமக்கு இன்றைக்கு தருகிற போதனை. வாசிங்க. உன்னை அதுக்கு முன்னாலே தெரியும், நான் உண்டாக்குனேன், அதுக்கு முன்னாலே ஒன்னு தெரியும்பா. அப்புறம் வாசிங்க. நீ கற்பத்தில் இருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். நான் உன்னை அப்படிதான், நீ அப்படிதான் இருக்கணும், நான் கட்டளையிட்டு இருக்கிறேன் உனக்கு. இந்த பர்சனுடைய அனுபவங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த வயிற்றுல இருக்கும்போது இன்னும் அநேக உதாரணங்கள் உண்டு. அது சொல்ல விவரமா பேச நேரம் இல்லை. யோவான் ஸ்நானம், ஏசு, இன்னும் அநேக காரியங்கள் உண்டு. நான் தான் உன்னை அபிஷேகம், அவன் தப்பிக்க வழியே இல்லை. எரேமியா ஒருவேளை இப்படி நெளிஞ்சி தீர்க்கதரிசியா போனோடனே ஏதாவது சாக்கு சொல்ல ஆரம்பிக்க முன்னால, அப்பா உன்ன முதல்ல தெரியும். உங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு நீ பிறந்த உடனே தான் உன் முகத்தை பார்த்தாங்க. நான் உன்னை உருவாக்கு முன்னாலே உன் முகம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். அப்புறம் கற்பத்துல நீ வெளியே வந்த பாரு, அப்பவே நான் உன்னை தீர்க்கதரிசியா ஜாதிகளுக்கு உன்னை நான் பரிசுத்தம் பண்ணி அபிஷேகம் பண்ணி இருக்கிறேன். ஆண்டோடைய ஒவ்வொரு பிள்ளையும் இன்னைக்கு ஆண்டவர் பாத்துல காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையையும் மகளையும் கத்தர் அப்படியே அவர் உருவாக்குனால ஒன்னு அறிந்து உன்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி கத்தரை மயம்படுத்தும். அல்லேலூயா. இதை நம்ம முதல்ல இன்னைக்கு அறிந்து கொள்ள வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. கத்தர் விரும்புகிறார் என்று நீங்க அறிந்து கொண்டீர்களா இன்னைக்கு? அப்போதான் உங்களுக்கு இந்த செய்தி ஆசீர்வாதமா இருக்கும். தாவீது அப்படித்தான் சொல்லுகிறான், என்னை சிறு வயது முதல் என்னை போதித்து வந்தீர். சங்கீதம் 22 பார்க்கும்போது 10ஆம் வசனம் 11ஆம் வசனம், கற்பத்தில் இருந்து வெளிப்பட்ட போது உமது சார்பில் விழுந்தேன். 9ஆம் வசனம் வச்சிங்க. நீரே என்னை கற்பத்திலிருந்து எடுத்தவர், என் தாயின் பாலை நான் உண்கையில் என்னை உடைய பேரில் நம்பிக்கையா இருக்க பண்ணினீர். கற்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன். நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாய் இருக்கிறேன். அந்த நம்பிக்கை இருக்கும் போதுதான் சிறு வயது முதல் கர்த்தர் என்னை போதித்து வந்தார் என்று சொல்லி உங்களாலே உணர்ந்து கொள்ள முடியும், சொல்ல முடியும், அறிந்து கொள்ள முடியும், சாட்சியாக வாழ முடியும். பாருங்க, இங்க தாவீதுடைய சின்ன பிள்ளை அனுபவத்தை பார்த்தோம் 71ஆம் சங்கீதத்தில். இந்த 22ஆம் சங்கீதத்துல பாக்குறோம், குழந்தையா இருக்கும் போதே அவரை பாக்குறோம். என்ன சொல்லுகிறான்னு சொல்லும்போது, கற்பத்திலிருந்து என்னை எடுத்தவர் நீர்தான். நமக்கு அந்த உணர்வு இருக்கா? தாவீதுக்கு அந்த உணர்வு இருந்துதான் கர்த்தர் போதிக்கிற போதனை. இல்லையா? கற்பத்துல இருந்து வெளிப்படும் போது யார் நம்ம எடுத்தார் நமக்கு தெரியுமா? நமக்கு தெரியாது. டாக்டர் எடுத்தாங்க, எங்க அந்த காலத்துல வீட்டுல வச்சே பிரசவம், எங்க சித்தி எடுத்தா, அந்த மருத்துவச்சி வந்து எடுத்தா, எங்க அம்மா எடுத்தா, ஏதாவது சொல்லலாம் இன்னைக்கு. ஆனா இங்கே தாவீதுடைய அறிவு என்ன, கர்த்தர் அவனை அப்படிதான் போதிச்சார். கற்பத்திலிருந்து நீங்க தான் எடுத்தீங்க. இத்தனை நம்பிக்கை பாருங்க. இல்லையா? நமக்கு அந்த நம்பிக்கை இன்னைக்கு வேணும். உங்களுக்கு தெரியுதோ தெரியல, நீங்க சொல்லுங்க, நீரே என்ன கற்பத்திலிருந்து எடுத்தீர், என் தாயின் பாலை நான் உண்கையில் என்னை உடைய பேரில் நம்பிக்கையா இருக்க பண்ணினி. தாய்ப்பால் குடிக்கிற பிள்ளைக்கு ஏதாவது உணர்வு இருக்குமா? யாரு மடியில இருக்கும், யார் அம்மா, யார் அப்பா, யார் அண்ணன், தங்கச்சி தெரியுமா? தெரியாது. ஆனா அவன் நம்பிக்கை அப்படியா, இந்த ஆண்டவர் தான்
எனக்கு அந்த சின்ன வயதுல அப்படி நம்பிக்கை எனக்கு வைத்த, பால் குடிக்கிற குழந்தையா நான் இருந்த போது இந்த நம்பிக்கையை அவர்தான் எனக்கு வைத்தார் என்று சொல்லி அவன் கர்த்தரை மகிமைப்படுத்துறத இங்க பாருங்க. அது மாத்திரம் கற்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன். வெளிப்பட்ட உடனே தாய் மேலதான் அந்த குழந்தை விழும். முதல்ல அந்த தாயினுடைய தொடை மேலதான் விழுந்து அது வெளியே வரும். ஆனா இவர் சொல்றாரு சங்கீதக்காரத்துல, நான் உண்மையில விழுந்தேன் ஆண்டவரே என்று. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எத்தனை ஒரு அனுபவம். இன்னைக்கு உங்க உலகத்துல உங்க உறவுகள் எல்லாம் உங்களை விட்டு பிரிந்து போ, உறவுகள் எல்லாம் உங்களுக்கு எதிராக வருவாங்க. ஆனா நீங்க இப்படி சொல்லி சந்தோஷப்பட்டுக்கணும், நான் வெளிப்பட்ட போது நான் உண்மையிலதான் ஆண்டவரை விழுந்தேன்னு சொல்லும் போது உங்களுக்குள்ள ஒரு இனம் தெரியாத ஒரு சந்தோஷம், இனம் தெரியாத ஒரு நம்பிக்கை, இனம் தெரியாத ஒரு நன்மை உங்களுக்குள்ளே வரும். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. ஆண்டவர் என்னை போதிக்கிறார். இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தா? ஆண்டவர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தா. இதெல்லாம் யார் எனக்கு சொல்லி கொடுத்தா? தாவீதுக்கு யார் சொல்லி கொடுத்தா? ஆண்டவர் சொல்லி கொடுத்தா. எரேமியாவுக்கு இதை யார் சொல்லி கொடுத்தா? ஆண்டவரே அங்கே போதிக்கிறார். என் தாயின் வயிற்றிலே நான் இருக்கும்போது அப்பவே நீர் தேவனாய், நீர் தான். என் தாயின் வயிற்றுல ஒரு குழந்தை இருக்கும்போது அதுக்கு தேவன் ஒருத்தர் உண்டுன்னு தெரியுமா? ஒன்னும் தெரியாது. அப்பவே சொல்லுகிறாரு, நீங்க தான், அப்பையில இருந்து நீங்க தான் என் தேவன் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்த எத்தனை சந்தோஷம். பாருங்க, கர்த்தர் நம்மை போதிக்கும் போது இப்படியான ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே, அசைக்க முடியாத நம்பிக்கை வரும். உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கலாம், அநேக காரியங்கள். இந்த நம்பிக்கை தான் நங்கூரமாய் நின்று உங்க வாழ்க்கையில புயல் வரும்போது, போராட்டம் வரும்போது உங்களை அலையாமல் காத்துக்கொள். கர்த்தர் மேல இவ்விதமாக நம்பிக்கை வைத்திருப்பீர்கள் என்றார். கர்த்தர் உங்களை போதிப்பார் என்றார். உங்க வாழ்க்கையில பூரண சமாதானம் நிச்சயமாக இருக்கும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. பாருங்க, முப்பத்தி சங்கீதம் 8 வாசிக்கலாம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொல்லி சொல்லு. கர்த்தர் சொல்லுகிற காரியங்களை அவன் நமக்காக சொல்லி வைக்கிற. நான் உனக்கு போதிப்பேன். யார போதிப்பாரு? இந்த இடத்துல வருங்க பாருங்க. அநேக வேளையில நம்ம சின்ன குழந்தையில இருக்கும்போது கர்த்தரை அறிகிற அறிவு நமக்குள்ள இல்ல. அவர் பேசுறார், போதிக்கிறார், என்னன்னு உணரல. நான் ஒருவேளை ரொம்ப லேட்டஸ்ட் ஸ்டேஜ் 30 வயசுல ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனாலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவார். இங்கே சொல்லப்படுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். பாருங்க, இங்க ஒரு மனுஷனை பார்க்கிறோம். அவன் மீறுதல் மன்னிக்கப்பட்டு, அக்கிரமம் எல்லாம் மூடப்பட்டு, ஆவி கபடம் இல்லாமல் இருக்கும்போது கர்த்தர் அவனை போதிக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்க. கர்த்தர் என்ன கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல், நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை காண்பி. கர்த்தர் அநேக வேளையில நடக்க வேண்டிய வழியை நமக்கு காண்பிக்கிறாரு, போதிக்கிறார், கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லு. அதான் ஏசாயா தீர்க்கதரிசியும் அதைத்தான் சொல்லுகிறார். 30ஆம் அதிகாரம் ஏசாயா 30:21 வாசிப்போ. நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்க காது கேட்கும். எப்படி போய்கிற பாருங்க, நடந்துகிட்டே இருக்கிறீங்க. நம்ம பார்த்தோம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல். நடக்கும்போது ஏசாயா சொல்லுகிறாரு, நான் ஏதாவது கொஞ்சம் அப்படி இப்படி வழி விலகிட்டேன்னா சொல்ல, வழி இதுதான், இதுல நட என்று சொல்லுகிற சத்தத்தை எங்க கேட்பானா? பின்னாலே கேட்கும் என்று சொல்லி, பின்னாலே காது கேட்கிற மாதிரி பேசுவாராம். அப்ப கடைசியில் அங்க சொல்லுகிறாரு, ஆனா நீ என்ன பண்ண, வார்னால கடிவாளத்தால
வாய் கட்டப்பட்டால் வலி, கிட்ட சேராத புத்தியில குதிரை போல கழுதை போல இருக்க ஆண்டவர் சொல்லிக்கிட்டே தான் வர்றாரு. நம்ம கேட்டு கீழ்ப்படியணும். இல்லன்னா என்ன பண்ணுவாராம், கடிவாளம் போட்டு இழுப்பேன்னு சொல்லு. அந்த கடினமான வார்த்தையை நான் சொல்லக்கூடாதுன்னு நேத்து நினைச்சேன், ஆனாலும் அதை சொல்லிட்டேன். நான் அதோட விட்டுறேன். அதுக்கு மேல என்ன அதை வச்சு பிரசங்கம் பண்ண விரும்பல. உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை. அது என்ன ஆண்டவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்றேன்னா என்ன ஆண்டவரே அப்படி என்று சொல்லி தியானித்து கொண்டே இருப்பேன். 139ஆம் சங்கீதத்தை அப்ப அதையும் சேர்த்து பேசும்படியாக நான் ஆவியிலே ஏவப்படுகிறேன். பாருங்க, ஒரு ஆலோசனை சொல்லுறவங்க அது யாரு ஆலோசனை சொல்லு, என்ன ஆராய்ந்து அறிந்தவர். நான் எங்க இருந்து வந்து எங்க போறேன், என்ன செய்யணும், என்னை குறித்த அப்படி சித்தம் என்ன ஒரு ப்ளூ பிரிண்ட் வச்சிருக்கிறாரு. என்னை ஆராய்ந்து வெறுமை அறிந்தவர் இல்ல. நான் உங்களை அறிஞ்சிருக்கிறேன், உங்களை 10 வருஷமா அறிஞ்சிருக்கிறேன், 15 வருஷமா அறிஞ்சிருக்கேன். நான் ஆராய்ந்து அறிஞ்சு பார்த்தேன்னா இல்ல, உங்களுக்கு தெரியும் அவ்வளவுதான். ஆனா இங்க ஆலோசனை சொல்றவரு என்ன ஆராய்ஞ்சு அறிஞ்சிருக்கிறாரு. என் எண்ணம் என்னன்னு தெரியும், நான் எங்க இருந்து வந்தேன். அவர்கிட்ட எதனால போய் சொல்லி தப்பிக்கணுமா? இல்ல, இப்பதான் வந்தேன். அன்னைக்கு கேஆசி சொன்னா, இப்பதான் வந்தேன், வழி அனுப்பிட்டு வந்தேன் அப்படின்னா. தேவனுடைய மனுஷங்கிட்டே மறைக்க முடியல தன் காரியத்தை. அப்ப ஆண்டவர்கிட்ட போய் மறைக்க முடியும். அப்ப எனக்கு கண்ணை வச்சு ஆலோசனை சொன்ன என் காரியங்கள் எல்லாம் அப்படியா தெரியும். அவரு என் ஆராய்ந்து அறிந்தவர், என் மேல் கண்ணை வைத்து ஆலோசனை. அவருடைய கண்ணை என்னை விட்டு இங்கே எங்க அவர் பார்க்கவே ராத்திரி ஆயிட்டு தூங்க மாட்டாரு. ரொம்ப தூக்கம் வருதுன்னு கண்ணை எமைக்க மாட்டாரு இல்லையா? அப்படிப்பட்ட ஆராய்ந்தவர் எனக்கு ஆலோசனை சொன்ன அது வாழ்க்கையில எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கும். ஆண்டவரே நீங்க என்ன போதீங்க. அவருக்கு உட்காருதலையும் எழுந்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். நான் எப்போ உட்கார்றேன், எப்போ எந்திரிச்சு யாராவது பார்க்க முடியுமா? நான் எப்போ உட்கார்ந்தேன், எப்போ முழங்கால் போட ஜெபம் பண்ண முழங்கால் போட்டேன், எப்போ எந்திரிச்சேன், யாருக்கா தெரியுமா? அவரு எனக்கு போதிக்கிறாரு, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறாரு. அல்லையா? அது மாத்திரம் என் நினைவுல தூரத்துல இருந்து அடிக்கடி பக்கத்துல வந்து டாக்டர் மாதிரி ஸ்டெத்து போட்டு நான் என்ன நினைக்கிறேன் அவர் பார்க்க தேவையில்லை. தூரத்துல அத்திமரத்தின் கீழே என்னன்னு அப்பவே தெரியும். அப்படின்னு அத்திமரத்துக்கு கீழே மேல இருந்து இறங்கி வா, எப்ப ஏறினான்னு தெரியும் அத்திமரத்துல. அப்படிப்பட்டது எனக்கு ஆலோசனை சொல்ற மிகுந்த சந்தோஷம். நீங்க என்ன போதி அப்ப அப்படி சொல்லுகிறவர் ஆலோசனை சொல்லுகிறார், அப்படி போதிக்கிறவர். இதான் தவறான ஆலோசனை சொல்லுவார். அவங்களுக்கு சொல்லவே வாய்ப்பே. இன்னும் அநேக காரியங்கள் உண்டு, ஆனா நேரம் ஆகிறது. நான் அப்படியாக கடந்து போகலாம் மற்ற காரியங்கள். பாருங்க, இப்படியாக தாவீதை சின்ன வயதிலிருந்து போதித்து வந்தார். முதலாவது நான் அறிந்து கொள்ளேன், தாயின் வயிற்றிலே. உங்களுக்கு நீ நினைக்கிறீங்களோ இல்லையோ, அந்த 22ஆம் சங்கீதத்தை 9-10 உங்க பேரை போட்டு அதுல வாசித்து கொள்ளுங்க. அப்படிதான் என்னை காப்பாத்தினாரு என்று சொல்லி. அல்லேலூயா. சிறு வயது முதல் நீர் என்னை போதி, தாயின் வயிற்றிலே நான் இருக்கும் போதே என் தேவனாய் இருக்கிறீர் என்று. அதுவும் இல்லாம நம்ம 71 பார்க்கும்போது அந்த அடுத்த வசனங்களை நம்ம பார்த்தோம். அதுக்கு முந்தின வசனங்கள் 71 5-6 வாசிப்போம். கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாய் இருக்கிறீர். 6 கற்பத்தில் உற்பத்தி முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். அல்லேலூயா. இன்னும் வாசிங்க. என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே, உண்மையே நான் எப்போதும் சொல்லிப்பேன். என்ன ஒரு ஆச்சரியமான காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. நீங்கதான் என்ன ஆதரிச்சீங்க. இல்லைன்னா என்னைக்கோ நானு மடங்கி போயிருந்திருப்பேன், ஆண்டவரே விழுந்து போயிருப்பேன், அழுகி போயிருப்பேன். என் தாயின் வயிற்றுல இருந்து எடுத்தவர் நீரே. நீங்களே எடுத்தீங்க, டாக்டர் அம்மாவும் வந்து எடுத்தாங்க அப்படின்னு சொல்லல. டாக்டர் வந்து எடுத்தாங்க, நீங்க கொஞ்சம் உதவி செஞ்சீங்க. இல்ல நீங்க எடுத்தீங்க, டாக்டர் அம்மாவும் உதவி செஞ்சாங்க அப்படி எல்லாம் சொல்லல. தாயின் வயிற்றுல இருந்து எடுத்தவர் நீரே, நீர் ஒருவர் மாத்திரம்தான் என்று சொல்லி
கர்த்தரை மகிமைப்படுத்துறத நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. இதுதான் நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு போதிக்கிற சத்தியம். தாவீதை நினைச்சிட்டு அப்படியா சந்தோஷமா பார்க்காதீங்க. தாயின் வயிற்றுல இருந்து என்னை எடுத்த என் தேவன் தான். அல்லேலூயா. நான் அதை இன்னைக்கு உணர்ந்து கொண்டேன். வேளை நாள் வரைக்கும் நம்ம அதை அறியாம அலைஞ்சிட்டு இருந்துக்கலாம். 35 வயசுல ஒருவேளை நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கலாம், தெரியாது. 20 வயசுல ஏற்றுக்கொண்டிருக்கலாம், தெரியாது. அது வரைக்கும் 30 வயசுல இன்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இவர் தான் என்ன எடுத்தார் நினைச்சீங்கன்னா இந்த 30 வருஷம் என்ன பண்ணீங்க? பண்ணி மேய்ச்சிக்கிட்டு இருந்திருக்கோம் இல்ல. இன்னைக்கு அதை உணர்த்தி ஆண்டவர் என்னோட பேசி இருக்கிறாரு. அல்லேலூயா. இன்னைக்காவது அந்த தோழியில விட்டு இன்னைக்கு ஆண்டவர் பாத்துல என்ன கொண்டு வந்தாரு, அவருக்கு நன்றி. அல்லேலூயா. கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி நடக்க வேண்டிய வழியெல்லாம் காண்பிப்பாரு. தப்பா போன என்ன வழி இதுவே, இதுல நடங்கள் என்று சொல்லி அழைக்கிறார். ஆண்டவருடைய போதனை ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் நிச்சயமா தேவை, உலகப்புற வாழ்க்கைக்கும் நிச்சயமாகவே நமக்கு தேவை. நான் கொஞ்ச நாளா பேசிக்கொண்டிருக்கேன். ஆவிக்குரிய வாழ்க்கையும் உலகப்புறமான வாழ்க்கையும் பிரிச்சிடாதீங்க. ரெண்டும் ஒண்ணுதான், ஒன்னோட ஒன்று அப்படியே நெசவு பண்ணப்பட்டது போல இருக்கிறது. முதல்ல நூலாதான் இருக்கு. நான் இப்ப கட்டின புடவை அந்த ஒன்னோட ஒன்னா நெசவு பண்ணும்போது எல்லாம் இணைஞ்சி ஒரு மகிமையான ஆடையாக மாறுகிறது. அத போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கை, உலகப்புறமான வாழ்க்கை ஒன்றோடு ஒன்று இணைந்ததாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுல கர்த்தர் அதோட இடைப்படுவார். பாருங்க 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது எடுக்க நேரமே இல்லை, அநேக காரியங்களை சொல்ல வேண்டும். 24ஆம் அதிகாரம் அதுல ஒரு உலகப்புறமான ஒரு சம்பவம் தான் நடக்கு. உலகப்புறம் சம்பவத்துல எப்படி ஆண்டவரை இணைச்சு கொள்ளணும்னு நான் சொல்றேன். பாருங்க, அத என்ன பண்றாங்க, தொகையிடுறாங்க. தாவீது யுத்தத்துக்கு போற மனுஷரை தொகையிடுகிறான். அப்போ தொகையிடுறது தப்பு இல்ல. நான் பழைய பாடிங்க காரத்தின்படி தொகையிடும் போது ஒவ்வொருவருக்கு இந்த 1/2 சேக்கல் பொண்ணு ஆண்டவருக்கு காணிக்கையா செலுத்தணும். அத அவன் செலுத்த மறந்துட்டு தன்னுடைய ஆர்மியில எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, சேனையில எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு ஒரு கணக்கு போடாது. உலகப்புறம்னு வேலை இல்லைன்னா அத கர்த்தரை அது நடுவுல கொண்டு வர மறந்துட்டான். இல்லையா? கர்த்தரை எல்லாவற்றையும் அப்புறமா சொல்லு, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். கர்த்தரை எப்பொழுதும் நம்மோட வைத்து கொள்ளணும். அப்போ எண்ணிக்கைலாம் எண்ணி இன்னும் கொஞ்சம் தூரம் எண்ணல. அந்த நேரம் 10ஆம் வசனம் பாத்தீங்கன்னா தாவீதுடைய இருதயம் அந்த இரவு வேளையில படுத்திருக்கும் போது அந்த நிம்மதியே இல்லை. ஏன்னா கர்த்தருக்கு பிரியம் இல்லாதத அவன் செய்திருக்கிறான். கர்த்தர் போதிக்கிற ஆண்டவர், உணர்த்துகிற ஆண்டவர். நம்ம யோவான் நிருபம் 1ஆம் யோவான் நிருபம் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசிப்போமா? வாசிப்போம். 4:27 1 யோவான் 4:27 இல்லையா? ஜஸ்ட் மினிட் நான் பாத்துறேன். நான் பார்த்து சொல்றேன். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது போதும். இங்கே ஒரு போதிக்கிற ஆவியானவரை குறித்து பார்க்கிறோம். தாவீதை போய் யாராவது போதிக்க முடியல, யாராவது சொன்னா கேட்பானா? சொல்லிதான் பார்த்தான். வேண்டா ராஜாவே, என்ன வேண்டா ராஜாவே, ஆண்டவர் இன்னும் உமக்கு ஏராளமான சேனையை தருவார், உமக்கு இன்னும் ஏராளமான வெற்றி தருவார், என்ன வேண்டாம், எவ்வளவு சொல்லி பார்த்தான். இவன் ராஜா இருக்கிற அந்த மமதையில அவன் என்ன பண்ண, அந்த வார்த்தை எடுபடாம போயிடுச்சு. சில நேரம் நம்ம ஆவிக்குரிய பிள்ளைங்க சில சொன்ன கேட்பதில்லை, சிலர் சொல்லுகிற ஆலோசனைகளை நம்ம கேட்பதில்லை. இப்படிப்பட்ட இருதயம் கொளுத்து போனவங்களுக்கு தான் இந்த அபிஷேகத்தை கர்த்தர் வச்சுக்க. இப்போவாது உணரு, அபிஷேகத்தை பெற்றுக்கோ, ஆண்டவர் பாதத்துல அபிஷேகத்தை புதுப்பித்துக்கோ.
ஏன்னா அந்த அபிஷேகம் என்ன பண்ணும், உன்னை போதிக்கும். கடின இருதயமான இந்த இருதயத்தை உடைச்சி, பெருமையெல்லாம் உடைச்சி உன்னை போதிக்கும். அல்லேலூயா. இந்த தாவீத அப்புறமா இந்த ஆவியானவர் வந்து உணர்த்தி போதிச்சாரு, நீ செஞ்ச தப்புடா. எந்திரிக்கும் போது எனக்கு என்ன தப்புன்னு தெரிஞ்சிட்டு இல்லையா, ஆண்டவரே நான் புத்தீனமா செஞ்சேன், இந்த பாவத்தை மன்னிங்க. அதுக்கு தான் அந்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படுகிற. நம்ம போதிக்க, ஒருவன் எனக்கு போதிக்க வேண்டாம் நம்ம திமிரா நடந்துகிட்டு இருந்தோன்னு, இந்த ஆவியானவர் இன்றைக்கு உடைக்கணும். இந்த கடின இருதயங்களை உடைச்சி உன்னை போதிக்கணும். நான் செய்யறதுதான் சரி, நான் சொன்னதுதான் சரி, இதுதான் வழி என்று திமிரா நடந்துகிட்டு இருக்கிறோம். இல்லை இல்லை இல்லை, உன்னை போதிக்க, உன் கடின இருதயத்தை மாற்ற ஆண்டவர் உன்னை போதிப்பா. தாவீதுக்கு அப்படியான ஒரு சூழ்நிலை வந்தது. உலகப்பிரமண வேலையை நம்ம செய்யும் போதும் இது கர்த்தருக்கு பிரியமா என்று சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்த்து கர்த்தருடைய வார்த்தையின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவரால் நம்ம போதனை அடைய வேண்டியது அவசியமாக இருக்கு. இந்த இடத்துக்கு போகணுமா, இன்னைக்கு எந்த இடத்துக்கு போகணும், என்ன பேசணும்? வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஆண்டவர் பாத்துல இல்லாம மீன் மார்க்கெட்ல போய் நின்னுட்டு இருந்தா மீன் வாங்கலாம், வியாழக்கிழமை வாங்கலாம், சனிக்கிழமை வாங்கலாம், என்னைக்குனாலும் மீன் வாங்கிப்பீங்க. என்ன ஜெபனே. அப்போ கர்த்தர் உன்னை அபிஷேகத்திருந்தாருன்னா அந்த அபிஷேகம் உனக்குள்ளே இருந்து உன்னை போதிச்சுக்கிட்டே இருக்கும். தவறு செய்யவே முடியாது. என் ஆண்டவர் என்ன போதிக்கணும். தாவீதை தட்டி கேட்க அங்க ஆளையில, அவன் குடும்பத்துல அவன் பிள்ளைகள் இத்தனை பேர் இருந்தாங்க, ஒருத்தரும் கேட்கல. மனைவி மரணங்க கேட்கல. ஆனாலும் கர்த்தர் அந்த ஆவியானவரை கொண்டு சேனை தலைவன் சொல்லி பார்த்தான், கேட்கல. கர்த்தரே வந்து அபிஷேகத்தை கொண்டு அவனை போய், இதுதான் அபிஷேகத்துக்கு வாங்க வாங்க வாங்க, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு கூவி 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 உங்களை கூப்பிடுகிறோம். அபிஷேகத்தை புதுப்பித்துக் கொள்ளுங்க, அதுக்குதான் நாங்க உங்களை கூப்பிடுகிறோம். கர்த்தர் தாமே உங்களை போதிக்கணும். அபிஷேக கூட்டத்துக்கு வரேன்னா கர்த்தர் போதிச்சாதான் வர முடியும். போ அபிஷேக கூட்டத்துக்கு அப்படின்னு மனக்கண்ணை குருடாக்கி வச்சுக்கிட்டு நம்ம உட்கார்ந்துருந்தோம், பிரயோஜனம் இல்லை. என் மனக்கண் பிரகாசமாக இருக்க வேண்டும். கர்த்தர் இந்த நாளிலே நிச்சயமாக நம்மோடு இடைப்படுவார். ஒரு ஆவிக்குரிய காரியம்தான், உலகபரமான காரியம்தான். அது ரெண்டு இணைந்து கொள்ளும் போது மகத்தான வெற்றி நம்முடைய வாழ்க்கையில். என் இருதயத்துக்கு ஏற்றவன் இவன். தப்பு செஞ்சான் உண்மைதான், ஆனா ஏன் சொன்னார் அப்படி? ஆண்டவர் இருதயத்துக்கு ஏற்றவன் உடனே தப்ப உணர்ந்து கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தார். விபச்சாரம் பண்ணா உண்மைதான், ஆனா கர்த்தர் வார்த்தையை அனுப்புன போது அதுக்கு அடிபணிஞ்சு ஆண்டவரே நான் பாவம் செய்தேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டான். நீ யாரு பாவம் செஞ்சவங்க? நான் பாவம் செஞ்சேன்னு ஒத்துக்கிடுறாங்க. இன்னைக்கு கடின இருதயத்தை உடைக்க கர்த்தர் நம்மோடு நிச்சயமாக இடைப்பட வேண்டாம். அவர் நம்மை போதிக்க வேண்டும். சவுலை கொல்ல 2 தருணம் கிடைக்குது. 1 சாமுவேல் 24, 1 சாமுவேல் 26 எடுக்க வேண்டாம். அந்த வசனங்களை வேகமா சொல்லி கொண்டு போற, வீட்டுல போய் வாசிப்பாரு. அப்போ கர்த்தருக்கு பயந்து சொல்லுகிறேன், கர்த்தர் தான் போதிக்கணும். இந்த பயத்தை, கர்த்தர் பயத்தை கொடுத்தாரு. ஏன்னா ஆவியானவரை குறித்து நம்ம பாக்குறோம், ஏசாயா 11 பாக்குறோம், கர்த்தருக்கு பயப்படுகிற பரிசுத்த ஆவி என்று சொல்லி ஆவியானவரை குறித்து போடும். அப்ப இந்த கர்த்தருக்கு பயப்படுற பயம் எப்பொழுது எனக்கு வரும்? நான் அபிஷேகத்துல நிறைந்து அவன் கர்த்தருக்கு பயம். நான் கர்த்தருக்கு விரோதமா இப்படியாய் ஒரு பாவத்தை செஞ்சுட்டு நான் பிழைத்து இருப்பது எப்படி என்று சொல்லி சவுலை கொல்ல தருணம் கிடைக்கும் போது அதை விட்டுட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவன் கடந்து போகிறத நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் என்ன போதிக்கணும்? ஆவிக்குரிய வாழ்க்கை, உலகப்புறம் வாழ்க்கை வந்தா இணைத்து கொள்ளுங்க. ஒருவேளை இன்னைக்கு வரைக்கும் துண்டு துண்டா நீங்க வாழ்ந்து இருப்பீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கை இது, உலகப்புறம் வாழ்க்கை இது. நம்மளை பார்க்கும்போது சில கூட்டம் நடக்குதா, கூட்டம் வந்துடுறேன் சிஸ்டர் அப்படின்பா. அங்க போய் நின்னுட்டு கோயில்ல அங்க பார்த்து இந்த சீரியல் பாத்தியா நீ, அதுல இன்னைக்கு அப்படியே தொடரும், இன்னைக்கு அதை பாத்திரணும் இல்லன்னு தலை வெடிச்சு இல்ல. பெரிய மனசுல கர்த்தருக்கு பயப்படுற பயம் நமக்குள்ளே இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை
உலகப்பிரமாணம் உண்டாய் இணைந்து வாழ கற்றுக்கொள்ளுங்க. இருதயத்துக்கு ஏற்றவர்களாகவே நீங்க இருப்பீங்க. நான் அன்றைக்கு ஒரு உதாரணம் சொன்னேன். எப்படி ஒரு அம்மா செல்வ சீராய் வாழ்ந்தவங்க கர்த்தரை ஏற்றுக்கொண்டாங்க. கர்த்தரை ஏற்றுக்கொண்டோடனே அவங்களுக்குள்ள ஒரு பெரிய மாறுதல். இந்த உலகத்துக்கு போய் நான் இவ்வளவு நாள் வாழ்ந்துகிட்டு இருந்தேன், எனக்கு இந்த கர்த்தரும் அவருடைய வேதம் போதும் என்று சொல்லி 24 மணி நேரம் ஆண்டவர் பார்த்திலே இருப்பாங்க. நல்ல செல்வ நல்ல சிறப்பாய் வாழ்ந்தது. ஸ்டோர் ரூம் சாவி வேலைக்காரி கையில இருக்கான். அவ எடுப்பா சமைப்பா, என்ன செய்யணும் எதையாவது வையி, நான் அந்த கொஞ்சம் ஜோம் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. அப்படியே தான் உடம்பையும் கவனிச்சுக்கல, அவங்க வந்த நோயிலையும் தன்னை கவனிச்சுக்கல, அப்படியே நோயிலே மடிந்து போனாங்க. நான் நினைப்பேன் இன்னைக்கு அவங்க உயிரோடு இருந்திருந்தாங்க. எத்தனையோ ஊழியக்காரரை ஆதரிக்க அவங்களுக்கு செல்வாக்கு இருக்கிறது. அதனால ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது அது உலகப்புறம கர்த்தர் நமக்கு தந்த அந்த ஜீவன் உலகப்புறம வாழ்க்கையோடு இணைத்துக் கொள்வோம். அப்பொழுது கர்த்தருக்கு ஏற்றவர்களை பிரியமானவர்களை நம்ம நடக்கும். பாருங்க, 2 பரிசுத்தவான் என்று சொன்னேன். அடுத்த பரிசுத்தவான் பவுலப்போஸ்தலனை குறித்து ஒரு சில வார்த்தைகளை உங்களுக்கு நான் வைக்க விரும்புகிறேன். பவுலப்போஸ்தலன் நம்ம எடுத்து வாசிப்போம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11-12. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்கிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் பாருங்க என்ன பண்ணாரா, மனரம்யமா இருக்கிறேன்னு சொன்னாரா. நான் பிறக்கும் போதே எனக்கு மனரம்யமா இருக்க எனக்கு தெரியும், நான் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்தேன்னு சொன்னாரா. மனரம்யமா இருக்க நான் படிச்சுக்கிட்டேங்க. நான் கர்த்தர் என்ன போய் தொடர்ந்து வாசிங்க, நான் கற்றுக்கொண்டேன். எனக்கு தெரியாதுங்க இவ்வளவு நாள் எப்படி வாழணும்னு தெரியாது. குறைவு வந்தா இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தேன், அழுதுகிட்டே இருந்தேன். இல்ல இல்ல இல்லன்னு இன்னைக்கு மன நிறைவ மன ரம்யமாய் நான் இருக்க நான் கற்றுக்கொண்டேன், படிச்சுக்கிட்டேன். ஆண்டவர்கிட்ட நான் படிச்சுக்கிட்டேங்க. நம்முடைய இருதயம் திறந்து இருக்கிறதா கர்த்தர் சொல்கிற காரியங்களை கற்றுக் கொடுக்க. பிறகு தாழ்ந்திருக்கோம் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கோம் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும் பட்டினியா இருக்கவும் பரிபூர்ணம் அடையவும் குறைபடவும் என்ன பண்ணேன், போதிக்கப்பட்டேன். ஐ வாஸ் டாட் என்று சொல்லி ஆங்கில வேதம் எனக்கு கத்து கொடுத்தாருங்க. முதல்ல என்ன பார்த்தோம், கற்றுக்கொண்டோன்னு பார்த்தோம் 11ல. அந்த 2 வசனங்களை தான் இன்னைக்கு ஹைலைட் பண்ண விரும்புறேன். கற்றுக்கொண்டேன், நான் ஆண்டவர்கிட்ட இருந்து கற்றுக்கொண்டேன். ஏதாவது நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்து கற்றுக்கொண்டோமா? தாழ்மை மாதிரியா வச்சா தாழ்மை இன்னைக்கு வரைக்கும் நம்ம கற்றுக்கொண்டோமா? சீசர் பாதங்களை கழுவுன இன்னைக்கு யாரு பெருசு? அன்னைக்கு சண்டை போட்டாங்க சீசர், இன்னைக்கும் இந்த சண்டை நடந்துகிட்டே தான். யார் பெருசு? கற்றுக்கொண்டேன், போதிக்கப்பட்டேன். இந்த 2 வார்த்தைகளையும் தியானத்துக்கு உங்களுக்கு இந்த ஒரு வாரம் எக்ஸசைஸ் உங்களுக்கு கொடுத்துரு. நான் போதிக்கப்பட்டேனா? ஆண்டவர் ஏதாவது என்ன போதிச்சிருக்கிறாரா? எதையாவது நான் ஆண்டவர்கிட்ட இருந்து கற்றுக்கொண்டேனா நேரம் வரைக்கும் என் ஆவிக்குரிய வாழ்க்கையில்? தாழ்ந்து இருக்க நான் கற்றுக்கொள்ள வேண்டும், போதிக்கப்பட வேண்டும். சொல்லுற எனக்கு தெரியும், என்ன எங்க ஏசப்பா எனக்கு சொல்லி கொடுத்தாரு எப்படி தாழ்மையா நடந்துக்கணும்னு. அவர் நல்ல அழகா சொல்லி கொடுக்க. விருந்துக்கு கூப்பிட்டுவாங்கன்னா நீங்க என்ன போங்க, போய் எந்த இடத்துல முதல் இடத்துல உட்காருங்கன்னு சொன்ன, தாழ்மையான கடைசி இடத்துல போய் உட்காரு. ஆண்டவர் சொல்லி கொடுக்குற என்ன அழகாக சொல்லி கொடுக்கிறாரு. அப்போ அந்த விருந்துக்காரன் என்ன பண்ணுவான், வாயா நீ வந்து மேல இடத்துக்கு வான்னு கூட்டுப்போம். உன்னை சூழ்ந்திருக்க முன்னால எவ்வளவு பேரு கனப்படும். நீ போகும்போதே முதல் இடத்துல போய் உட்கார்ந்து இருந்தனா என்ன பண்ணுவான், உன்னோட ஒரு பெரிய ஆள் வருவான். அப்ப அந்த விருந்துக்காரன் உன்னை என்ன பண்ணுவான், இந்த எந்திரிச்சிருது இவர் உட்காரட்டும் அப்படின்னு சொல்லி கீழே இடத்துல போய் நீ உட்காரணும். அப்ப எல்லாரும் மேல வைக்கப்படும் சொல்லி கொடுத்தாரா?
நம்ம எல்லாம் கதை மாதிரி வாசிச்சுட்டு போறோம். அது எதையாவது அபியாசப்படுத்துறோமா? அதை வாழ்க்கையில நடைமுறையில கொண்டு வர்றோமா? சீஷர் கால கழுவுனாரு, நான் தாழ்மையா இருக்கிறேன். தாழ்ந்திருக்கோம் தெரியும், வாழ்ந்திருக்கோம் தெரியும். அப்ப வாழ்ந்திருக்கும் போது மேல இடத்துல கொண்டு என்ன உட்கார வைக்கும் போது அவனை பத்தியா நான் ஃபர்ஸ்ட் சீட்ல உட்காந்துருக்கேன், ஐ எம் நம்பர் 1 அப்படின்னு சொல்லிக்கிட்டே போறோமா? அந்த வாழ்ந்திருக்க தெரியணும், அதை கற்றுக்கொள்ள. வாழ்ந்திருக்கும் போது எப்படியாக வாழ்ந்திருக்கணும்னு தெரியணும், அதை ஆண்டவர்கிட்ட கற்றுக்கொள்ளணும், அவரால் போதிக்கப்படணும். பவுல் அப்போஸ்தலன் வாழ்க்கையில 16ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர்ல பார்க்கும்போது அடின்னு அடிச்சு இருள் அறையில கொண்டு போட்டு வச்சுட்டான். கர்த்தர் அற்புதத்தை செய்த அந்த இரவு வேளையிலே, அவங்க துதித்து பாடி ஜெபிக்கிறான வேளையிலே சிறைச்சாலையை திறந்து விட்டு வெளியே கொண்டு வந்துட்டார். தாழ்ந்திருக்க எனக்கு தெரியும், சிறைச்சாலைக்குள்ளே அடைப்பட்டு இருந்தான். வாழ்ந்திருக்கோம் தெரியும். வெளியே வந்த உடனே சிறைச்சாலை அதிகாரியை பார்த்து, பத்தியா எங்க ஆண்டவர் என்ன செஞ்சாரு பார், ஒன்னெல்லாம் நொறுக்கிடுவேன் அப்படின்னு சொன்னானே. வாழ்ந்திருக்கோங்க எனக்கு தெரியும். அவன் தன்னை பட்டயத்தால குத்தி கொள்ள போறான். அப்ப சொல்ல, ஐயோ நீ அதெல்லாம் செய்யாத, ரட்சிப்பு உண்டாகிறது. உடனே அந்த சிறைச்சாலை அதிகாரி குடும்பம் முழு ரட்சிக்கப்படுறாங்க. அவங்க வீட்டுக்கு போறான். அவங்க வீட்டுல எவ்வளவு தாழ்மையா நடந்துக்கிறான் அதை பாருங்க. அவங்க அந்த காயத்தெல்லாம் கழுவுறாங்க. நம்ம என்ன ஒரு 4 வார்த்தை கேட்டுப்போம், பத்தியா நேத்து என்ன அநியாயமா இப்படி அடிச்சு என்ன சிறையில போட்டீங்களே, பத்தியா எங்க ஆண்டவர் என்ன செய்த, கழுவுறியா காயத்தை கழுவு, அந்த அம்மாவை சோறு பொங்கி போடு, சீக்கிரம் போடு. தாழ்ந்திருக்கோம் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கோம். கர்த்தர் உன்னை உயர்த்தும் போது நீ கர்த்தருடைய அன்பை வெளிப்படுத்த நீ அழைக்கப்படுகிற, கர்த்தருடைய ரட்சிப்பை நீ வெளிப்படுத்த முடியாது, நீ அழைக்கப்படுகிற. இப்ப அடுத்த நாள் காலையிலே அவங்க வர்றாங்க இல்லையா, விடுதலை பண்ண வர்றாங்க. ஏதாவது உன் மேல கேஸ் போட்டுறேன், நீ இப்படி பண்ணு பயங்கட்டினான. அவங்க எல்லாம் பயந்து நடுங்கி வர்றாங்க, ரோமன் சொல்லிட்டு. அவன் அமைதியாக அந்த இடத்தை விட்டு சுவிசேஷ வேலை செய்ய அவன் கடந்து போய் கொண்டே இருக்கான். நான் கற்றுக்கொண்டேன், அதனாலதான் அவன் சொல்லுகிறான், தாழ்ந்திருக்கோம் தெரியும், வாழ்ந்திருக்கோம் தெரியும். பரிபூர்ணம் அடையும் குறைவுபடவும் நான் போதிக்கப்பட்டேன். உங்க வாழ்க்கையில என்ன சூழ்நிலையில இருக்கிறீங்க, இது கடந்து போகும். ஒருவேளை குறைவுபட்டு இருக்கிறீங்களா, உங்களுக்கு ஒரு பரிபூரணத்தை கர்த்தர் வைத்திருக்கிறாரு. அல்லேலூயா, கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. அல்லேலூயா. அவரக்கரபலக சபூலகரபனக சபனகர இப்போலக சபனகர. கர்த்தர் சீக்கிரமாகவே செய்வார். காரியம் மாறுதலாய் முடிந்தது. குறைப்பட்ட அவர் ஒரு நாள் நிறைவா இருக்கும்படியா கர்த்தர் அவருக்கு நிறைவை கொடுத்தார். நீ குறைவோடு இருக்கிறாய், நிறைவோடு வாழும்படியாக கர்த்தர் நீ ஆசீர்வதி. நீ கற்றுக்கொள். குறைவா எப்படி இருக்கும்போது என்ன செய்யணும்னு கற்றுக்கொள். அவர் பாத்துல அமர்ந்து அவராலே போதனையை பெற்றுக்கொள். என்னை போதியுங்க ஆண்டவர். இந்த சூழ்நிலையில் குறைவோடு இருக்கிறாயா, நீ ஆண்டவர் பாத்துல கேள், ஆண்டவரே இந்த குறைவுல மன ரம்யமா நான் எப்படி இருப்பது எனக்கு கற்றுக் கொடுங்க, என்ன போதிங்க. இடம் கொடுக்கிறோமா? நம்ம ஆவிக்குரிய பிள்ளைங்க நம்ம பாட்டுக்கு அவர் என்ன சொல்றாரு, நம்ம பாட்டுக்கு 2 பைபிளை வாசிக்க வேண்டியது, நம்ம பாட்டுக்கு 2 ஜெபம் பண்ண வேண்டியது, நம்ம 2 ஊழியம் செய்ய வேண்டியது, நம்ம 2 பாட்டு பாட வேண்டியது. நம்ம அவர் ஆவிக்குரிய வாழ்க்கைய ஏன் விருப்பப்படியே நான் ஓடிக்கொண்டு இருக்கிறேன். ஆண்டவர் பாத்துல இருந்து நான் கற்றுக்கொள்ளவும் போதிக்கப்படவும் அநேக வேளையில தேவனுடைய பிள்ளைகள் இடம் கொடுப்பதே. போதகர் வந்திருக்கிறார். உங்க வீட்டுக்கு வருவாரு. நீங்க எப்படி உட்கார்ந்து இருந்தீங்கன்னு இன்னைக்கு எப்படி ஒடிக்கி அடிக்கி உட்கார்ந்து இருக்கோம், அத மாதிரி உங்க வீட்டுல ஒரு நேரம் ஆண்டவர் பாத்துல உட்கார்ந்துருங்க. போதகர் வருவார் உங்க வீட்டுக்கு. அல்லேலூயா. வருவாரா வர மாட்டாரா? வருவா. வாரத்துல ஒரு நாள் நீங்க குறிச்சு
இன்னைக்கு போதர் எங்க வீட்டுக்கு வர்றேன்னா, பைபிள் வாசிட்டீங்க சரி, ஜெபம் பண்ணிட்டீங்க சரி, பாட்டு பாடினீங்க, கோயிலுக்கு போனீங்க, ஊழியம் செஞ்சீங்க, காணிக்க எல்லாம் பண்ணிட்டீங்க. ஆனா அந்த போதகர் உங்க வீட்டுக்கு வந்து உங்களை போதிக்க அவரை கூப்பிடல. மத்தாள் மதியம் சொல்லி அனுப்புனாங்களே, வாங்கயா வாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க, அழுதுகிட்டு கிடக்கும், வாங்க சீக்கிரம், எங்களை ஆறுதல் படுத்த வாங்க, எங்களுக்கு ஜீவனை கொடுக்க வாங்க. அவங்க கூப்பிட்டு விட்டாங்க, போதகர் வந்தார். இல்லையா? என்ன மகிமையான அனுபவம்! கர்த்தர் நிச்சயமான இந்த அனுபவங்களை நமக்கு தருவார். நம்மை போதிக்கிற ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை முற்றிலுமாக அர்ப்பணித்து இன்றைக்கு அவருடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். இல்லையா? கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தாமே உங்களை போதிப்பாராக. கர்த்தர் தாமே நீங்கள் கற்றுக்கொள்ளும்படியாய் செய்வாராக. கர்த்தர் உங்க வாழ்க்கையில நிச்சயமாக மகிமைப்பட கரங்களை தட்டி கர்த்தர் மகிமைப்பட்டார். அல்லேலூயா. நிச்சயமாக